ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்னைக்கு நம்ம வீடியோவோட தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, வாழையின் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சிருப்பீங்க, இது என்னடா வாழையோட வாழ்க்கையா அப்படின்ட்டு. எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிகிட்டே இருப்பான், விவசாயத்தை பற்றி சொல்லிட்டு இருப்பான், இல்லைன்னா படத்தை பற்றி சொல்லிட்டு இருப்பான். இன்னைக்கு என்ன படம் ப்ளஸ் விவசாயம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்மளோட செல்ஃப் மோட்டிவேஷனுக்காக. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கஷ்டம், அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் பெரிய பெரிய லெவலில் ஒரு கஷ்டமாக நினச்சிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. நினச்சதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே வரலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஒரு கண்டென்ட் வந்து நான் உங்களுக்கு போடுவேன், அதை வந்து நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டது கஷ்டமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பக்கம் வேலை பார்த்து கொண்டே படிக்கக்கூடிய பிள்ளைகள், இன்னொரு பக்கம் அவர்களுடைய அம்மா அப்பாக்கள், அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்காங்க. நீ என்ன வேலை பார்க்குறீங்க, அந்த வேலை பார்க்கும்போது மனசுக்குள்ளே என்னெல்லாம் ஓடும்? உள்ளுக்குள்ள கதறிட்டு இருக்கேன், வெளியில் அழுகக்கூடாது. என்ன வேலை பார்க்குறீங்க? 3வது படிக்க இந்த பூ எடுக்க அப்படிலாம் போவேன். 10th அந்த லெவலில் தான் இந்த ஹோட்டல் ஃபீல்டு இதுக்குள்ளே போனேன் சார். ஹோட்டலில் என்ன வேலை? மீல்ஸ் எடுத்து வைக்கிறது, ஒவ்வொரு டைம் இலை எடுக்க கூட விடுவாங்க. என்ன படிக்கிறீங்கம்மா? சார் நான் ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் சார். எந்த வேலை ரொம்ப சிரமமாக இருக்குமா ஹோட்டலில்? இலை எடுக்கிறது தான். இலை எடுக்கிறது. உங்களுக்கு இந்த வேலை பார்க்கல என்ன ஓடும் மனசில்? நம்மளுக்குன்னு ஒரு அம்மா இருந்திருந்தா இந்த வேலைக்குள்ள என்னை விட்டுருக்க மாட்டாங்க. தம்பிட்ட கொடுங்க. எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்ப்பீங்க? 5 மணிக்கு எஞ்சி 8 மணி வரையும் பார்ப்பேன். சாயங்காலம் 5 மணிலேருந்து 8 மணி வரையும் நைட்டு வேலை இருக்கும். ஃபஸ்ட்டு கொத்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து விவசாய வேலை செஞ்சுட்டு இருக்கேன். காலையில் விவசாய வேலை, சாயந்தரம் கொத்து வேலை. கொத்து வேலை. ரெண்டுல எது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு? கொத்து வேலை தான் எங்களுக்கு கொத்து வேலை தான் கஷ்டம். சிரமம். என்ன வருமானம் கிடைக்குது? விவசாய வேலை வந்து 100 ரூபா, கொத்து வேலையும் அதேமாரி 100 ரூபா தான் தருவாங்க. பால் ஊற்றுற வேலை பார்க்குறேன். காலையில் ஒரு 4:35 8 o'clock வரையும் வேலை இருக்கும். அதான் வீடு வீடாக கொண்டு போய் பால் கொடுக்குறது. ஒரு 4 மணி நேரம் காலையில் வேலை, அது முடிச்சு தான் காலேஜ். காலேஜ் போயிட்டு வந்து திரும்பி காலைல ஊற்றுற மாதிரி சாயங்காலமும் ஊற்றணும் அந்த வீட்டுகளுக்கு. அது எவ்வளோ நேரம் போகும்? அதுவும் சாயங்காலம் ஒரு 8 மணி 9 மணி கூட ஆகலாம். இதுக்கு நடுவில் படிக்கணும். அதுக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு ஆபீஸ் வேலை மாதிரி 2 பகுதியாக பிரித்து பாருங்க. நல்லா முழு இரவு தூங்கி எவ்வளோ நாள் இருக்கும்? அப்பா இருக்க வரையும் 8 to 9 தவறுனதுக்கு அப்புறம் 10:30 11 மணி ஆயிரும். உங்களை பொறுத்த வரைக்கும் இது சின்ன வயசு ஞாபகம். அவ்வளோதான். இந்த வேலை செய்யும் போல என்ன யோசிச்சுட்டே இருப்பீங்க? ஏன்னா காலையில எந்திரிச்சு இதெல்லாம் பார்த்துட்டு யோசிக்கிறதே இல்லை, அப்படியே படிச்சுதான் ஆகணும். அது இது வேலையும் ஆகணும். அடுத்து வந்து குடும்ப சூழ்நிலைனால அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே. தம்பிட்ட கொடுங்க. டிப்ளமா படிச்சுட்டு இருக்கேன். ஒரு 6th வாழைக்காய் ஜாமிட்டு இருப்பேன். பாலக்காய் தாறு? ஆமாம். தூரம் தூக்கிட்டு போகணும். ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். கனமா இருக்காது? அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். வெயிட்டாக தான் இருக்கும். ஆமாம், தலைகள்லாம் கிடக்குன்னு ரொம்ப ஆடிடும். இது நம்ம காலையிலயா இல்லை காலேஜ் போயிட்டு வந்தா? இல்லை, 6th படிக்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து போவேன். அப்போ 6th தாத்துக்கும் போது 5 ரூபா கொடுத்தாங்க. இப்போ 10 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. வாழைத்தார் இருக்கா? இப்போ 2 தாச்சு அமர்ந்துட்டு போவேன். 2 சுமந்துட்டு போவீங்களா? யாராவது இதை வைக்க தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? ஒரு நிமிஷம். இதை தூக்கிக்கிட்டு 1/2 கிலோமீட்டர் போகணும். ஆமாம், திடீர்னு கீழே போட்டுருவேன், வெளியே கொண்டு போய் ஏசுவாங்க. யாராவது இங்கே சிட்டி பசங்க தானே நீங்க? ட்ரை பண்ணி பாருங்க, 2 ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது எப்படி கனமா இருக்கா பரவாயில்லையா? எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பயமா இருக்கு. எவ்வளோ தூரம் நடக்க முடியும்னு நினைக்கிறீங்க தூக்கிட்டு? ஒரு 5 ஸ்டெப் நச்சாலே கஷ்டம் தான். 5 ஸ்டெப்பே கஷ்டம். என்ன வேலை பார்க்குறீங்க? மார்க்கெட் லோடு ஏற்றுறீங்களா? பெட்டியில் மல்லி வரும், பெட்டியிலேருந்து கடையில் இறக்கி வச்சுட்டு அதை தனித்தனி கடைக்கா போடணும் சார். 9 மணிக்கு போயிடுவோம் சார், நைட்டு 4 மணிக்கு வந்துடுவோம். இது 9 மணிக்கு போய் 4 மணி வரைக்கும் ஏற்றுவீங்க? ஆமாம் சார். நைட்டு ஃபுல்லாக லோடு ஏற்றுவீங்க? ஆமாம். 9 to 4னா அப்புறம் வந்து படிக்கிறது, காலேஜுக்கு போகிறது, தூங்குறது எப்போ? சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தூங்குவேன் சார். அப்புறம் அம்மா வீட்டில் கொஞ்சம் இட்லி கடை வச்சுருக்காங்க பக்கத்துலேயே. இப்போ அந்த இதுலேயும் சாயந்தரம் ஒரு வேலை இருக்குது, 4 to 6க்கு அப்புறம். பக்கத்தில் கொடுங்க. எந்த ஊர் நீங்கள்? நான் உசிலம்பட்டி. என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வீட்டில் வந்து பால் பிச்சர் வேலை பார்ப்பேன். போக கேட்ரிங் மேன், அதுக்கப்புறம் ஆடு விற்கிறது இதெல்லாம் போகும். அக்கா பிரியாணி ஷாப் வச்சுருக்காங்க. அவங்க டயர்டாக இருக்கும் போது, அவங்களால முடியாத போது ஹெல்ப்பிங் செஃபாகவும் பண்ணுறேன். சமைக்கவும் செய்வீங்க? எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பீங்க கடையில்? மத்தியானம் 2 மணிலேருந்து நைட்டு 11 o'clock ஆகிடும். வேலை பார்த்துட்டு எப்படி படிச்சிங்க? என்ன காலையில் காலேஜ் 7 மணிக்கு போயிட்டு 1:30 மணிக்கு காலேஜ் முடியும், அப்படியே வேலைக்கு வந்துடுவேன். நடுவில் ஒரு 1/2 hour ஒரு கொஞ்சம் டைம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? 10 நிமிஷம் கிடைச்சாலும் அந்த 10 நிமிஷம் தூக்கம் தான் வரும், தூங்கிடுவேன். தூக்கம் தான் இல்லை. என்ன வேலை பார்க்குறீங்க? கூலி வேலை. எந்த ஊர்? தர்மபுரி.
கிளாஸ் முடிச்சுட்டு வந்து வீட்டு வேலை பார்க்க போகணும். 6 to 8 மணிக்குள்ளே வேலை முடிக்கிற மாதிரி பார்க்குவேன். 1 மணி வரைக்கும் படிப்பேன். காலையில் 6 மணி to 7 மணி வரைக்கும் கைனியில் வேலை பார்க்குவேன். இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலை இது. கலக்கா பிடுங்குறது, அது குனிஞ்சு பிடுங்கணும், கை ரொம்ப வலி எடுக்கும். நான் வாழைத்தார் தான் சார். நீங்களும் வாழைத்தார் தூக்குறீங்க. எவ்வளோ நேரம் அந்த வேலை பார்ப்பீங்க? வாரத்தில் 5 நாள் காலேஜ் இருந்தால் 3 நாள் காலேஜ் போய்ட்டு மீதி 4 நாள் தார் சம்பு வைப்போம் சார். 2 தார் சம்பு சார். ஒரு நாளைக்கு 30,000 அப்படி சம்பேன். எத்தனை வருஷமா அந்த வேலை பார்க்குறீங்க? நான் 7th வேலை பார்க்க சார். ஒரு பக்கம் அது மாதிரி இது பண்ணுது. கண்ணில் கொஞ்சம் எதுவும் பிரச்சனை இருக்கா? நைட்டுக்கும் இது கிரஷருக்கு வேலைக்கு போகிறோம் சார். அது தூக்கம் இருக்கா சார்? அதான் கேட்குறேன். தூக்கம் இல்லாதனால அந்த மாதிரி சார். தம்பிகிட்ட கொடுங்க. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க தம்பி? மார்க்கெட்டில் காய்கறி வேலை சார். ஓ, என்ன வேலை செய்வீங்க அந்த காய்கறி கடையில்? தக்காளி பொட்டி தூக்கணும் சார். என்ன வெயிட் இருக்கும்? 30 கிலோ இருக்கும். 6 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வர மாதிரி. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க தம்பி? சாயங்காலம் 5:30 மணி டு நைட்டு வந்து 10:30 மணி வரைக்கும் வேலை. துணி கடையில் வேலை பார்க்குறேங்க சார் ஈரோட்டில். ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேங்க சார். பண்ணுறப்ப என்ன தோணுன்னா, மற்ற பசங்க மாதிரி எல்லாம் ஜாலியாக கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்கானுங்க, நம்மளால விளையாட முடியல அப்படின்னு தோணுச்சு. என்ன வேலை பார்க்குறீங்க? காலைல கார் துடைக்க போவேன். இந்த சண்டே சாட்டர்டே நோட்டீஸ் கொடுப்பாங்க, அதுக்கு போவேன். சம்மர் வெக்கேஷன்லாம் அந்த ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்தேன். பக்கத்தில் தம்பிகிட்ட கொடுங்க. எந்த ஊர்? அங்கே கள்ளக்குறிச்சி. அங்கே செங்கல் சூளையில் வேலை பார்த்தேன். இந்த வயசுலேருந்து இந்த செங்கல் சூளையில் வேலை பார்க்குறீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து. நினைவு தெரிஞ்சதுலேருந்தா? தம்பிகிட்ட கொடுங்க பக்கத்தில். நான் பழக்கடையில் வேலை பார்க்க சார். எந்த ஊர் சார்? நான் கோவில்பட்டியிலேருந்து வரேன். ஒரு மாதிரி ஒரு கழிச்சே பேசுறீங்களே, அந்த வலி இருக்கான்னு? ஒரு மூட்டை 10 கிலோ இருக்கும் சார். தோள்பட்டையில் தான் தூக்குவேன். எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்க? 10 மணி வரை வேலை இருக்கும் சார். எனக்கு பஸ்ஸை விட்டுட்டேன்னா நடந்தே போயிடுவேன் வீட்டுக்கு. நடந்து போவீங்களா? அப்போ என்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு போவீங்க? எங்கள் அப்பா படுற கஷ்டத்தோட கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும். எங்கள் அம்மாவை நல்ல இடத்துல உட்கார வைக்கணும். இப்போ ஒரு கிளிப் ஓடிட்டு இருந்தது பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்த்துட்டீங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான கஷ்டம். அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக வாழை அப்படிங்கிற மூவி வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. அந்த படத்தில் ஒரு விஷயம் வந்து உண்மையாக நடந்தது. ஆனால் சில கற்பனைகளை ஆட் ஆன் பண்ணி தான் அந்த படத்தை வந்து நம்ம வந்து பார்த்தோம். அந்த படத்தை பார்த்துட்டே நம்மளால வந்துட்டு இருக்க முடியல. அதாவது அந்த படத்தில் அவங்க படுற கஷ்டங்களெல்லாம் நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் அதை விட கஷ்டத்தை நம்மளோட சொசைட்டியில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, மாரி செல்வராஜ் அவரோட ஃப்ரெண்டோட பையனும் அந்த படத்தில் என்ன காமிச்சாங்களோ அதைத்தான் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ இருக்கக்கூடிய 2 வாழைத்தாருங்களை எடுத்துட்டு 2 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படிங்கிறாரு. ஒரு வாழைத்தாருக்கு 5 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க, 10 ரூபா இப்போ கொடுக்குறாங்க. அதாவது மாரி சார் சொல்றப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, நான் அங்கிருந்து ஓடி வந்தேன், உண்மைதான். இதுதான் என்னை வந்துட்டு ஓட வச்சது. வாழைத்தார் அதுதான் என்னை வந்து சென்னைக்கு என்னை கூட்டிட்டு வந்தது. இந்த கஷ்டத்தை விட நம்ம அங்கே போய் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்தேன். ஆனால் நான் வந்து எனக்கு எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நான் என் ஊருக்கு போகிறப்ப அங்கே எதுவுமே மாறல. என்ன மாறி இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான். அந்த நான் தூக்குறப்ப 2 ரூபா 3 ரூபாய் இருந்த கூலி இப்போ 5 ரூபா 10 ரூபான்னு ஆயிருக்கு. இது மட்டும் தான் மாறி இருக்கு. என் ஃப்ரெண்டோட பையன் இப்போ அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான். என்னோட ஜென்ரேஷன்ல இருந்த அந்த வேலை இப்போ அவனோட ஜென்ரேஷனுக்கு வந்து போயிருக்கு. இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வந்து நம்ம இந்த இதில் வந்து பார்த்தோம். ஒருத்தவங்க என்னன்னா அவர் வந்து யோசிக்கிறாரு, உனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டா அவருக்கு வந்து அந்த ஆசைப்படக்கூட தெரியல. நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து ஆசைப்படுறோம், சரிங்களா? ஆசைப்பட்டு கிடைக்கலன்னா நம்ம அழுகுறோம், புலம்புறோம், ஏதோ ஒன்று பண்ணி நம்ம அந்த விஷயத்தை அடையணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா அவருக்கு ஒரு 3 ட்ரெஸ் தான் இருக்கு, ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கணும்னு கூட ஆசை இல்லை. அந்த ஷோவுக்கு வர்றக்கே கம்பல் பண்ணி தான் நாங்கள் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை சொல்றாங்க. அவர் யோசிக்கிறாரு. கோபி சாரும் வந்து அவங்களை வந்து கேட்கறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல வந்து கம்பல் பண்றாங்க. கம்பல் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ட்ரெஸ் வேணும், எங்கிட்ட 3 ட்ரெஸ் தான் இருக்கு, எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. இந்த மாதிரி நிறைய பேருங்க. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா வாழைத்தார், இன்னொருவரும் வாழைத்தார் தூக்குறாரு. இன்னொருத்தர் பாத்துட்டீங்கன்னா கொத்தனார் வேலைக்கு போறாங்க, காட்டு வேலைக்கு போறாங்க. இன்னொருத்தவங்க எச்சையில எடுக்கிறாங்க. இன்னொருத்தவங்க பாத்துட்டீங்கன்னா நைட் எல்லாம் லோடு மேனா வேலை செய்யறாங்க. இன்னொருத்தர் ஆட்டோ ஓட்டி தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து பாத்துட்டீங்கன்னா மூட்டை தூக்குறாங்க அந்த பழக்கடையில. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள்ட்ட நடக்குது. அதுல ஒரு விஷயம் வந்து கோபி சார் வந்து கேட்கிறாரு மாரி சார்ட்ட, நீங்க அப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா ஒரு பையன் அந்த பழ மூட்டையை தூக்கி போட்ட மாதிரி நீங்க உங்க வாழைத்தாரை தூக்கி போட்டிருப்பீங்க அப்படின்னா கிடையாது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் தன்னோட வாழ்க்கை மட்டும் மாறணும்னு நினைக்கல, அவரோட சூழ்நிலை அந்த ஒரு சூழ்நிலைக்கு அவங்கள கொண்டு போச்சு.
ஸோ அதை ஃபுல்லாகவே மாற்றணும்னா தான் நம்ம ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட படங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் பட்டாரோ அதைத்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ நம்ம போய் பார்க்குறப்பெல்லாம் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு கஷ்டம். பரியேறும் பெருமாளா இருக்கட்டும், கர்ணன் படமா இருக்கட்டும், இப்போ வந்த வாழை படமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கஷ்டம் தான். சரிங்களா? அந்த கஷ்டங்கள் எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்காங்க அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக சொல்றாரு. இப்போ இந்த நியானானா செக்மெண்ட்ல வந்த அந்த ஒரு பசங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்மளதால என்னங்க கஷ்டம், அவங்க படுறது தாங்க கஷ்டம். ஆனா அதுல இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஒரு சொசைட்டில ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு வரணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லாயர் ஆகணும், விஏஓ ஆகணும், சிவில் இன்ஜினியர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சொசைட்டில ஒரு பவர்ஃபுல்லான பீப்புளாக தான் வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதுல ஒரு விஷயம் வந்து பாருங்க, என் அப்பா இறந்தப்போ என்னை வந்து அலக்களிச்சாங்க, லஞ்சம் பணம். சரிங்களா? என் அப்பா செத்ததுக்கு அந்த ஒரு பணம் கொடுப்பாங்க, அதை கூட என்னால் வாங்க முடியல. ஆனா நான் விஏஓ ஆனனா யாரையும் இப்படி வந்து அலக்களிக்க மாட்டேன். ஸோ இது வந்து மாரி சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன் ஒரு பெருமைக்கு பெறக்கூடிய விஷயம்னே சொல்லலாம். இந்த அசுரன் படத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் வந்து உனக்கு நடந்துருச்சு. சரிங்களா? அப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் அதை பண்ணிட்டான், நான் அவனுக்கு அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தனுஷ் சாருக்கான டைலாக் எழுதுனது வந்துட்டு மாரி செல்வராஜ் சார் தான். இப்போ அதே விஷயம் தான் அவரோட வாழ்க்கையில ஒரு எடுத்துக்காட்டா மாறி இருக்கு. பெருமைக்கு வரக்கூடிய விஷயம் அவர் முன்னாடியே சொல்றான், என்ன இந்த அளவுக்கு பண்ணுனாங்க, ஆனா நான் யாரையும் இப்படி பண்ண மாட்டேன். அவங்க படக்கூடிய கஷ்டங்களை சொல்லியிருக்காங்க, நம்ம படக்கூடிய கஷ்டங்களையும் நினைச்சு பார்த்துக்க சொன்னேன். ஸோ இப்போ வந்துட்டு நீங்க தான் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லணும், எது கஷ்டம் எதெல்லாம் கஷ்டம். ஸோ இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் பார்த்துக்குங்க. எது கஷ்டம் அப்படிங்கிறது, எதெல்லாம் கஷ்டம் அப்படிங்கிறது நம்பலை. சரிங்களா? இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுறப்ப நான் சொல்லியிருப்பேன், உங்க கஷ்டத்தை வந்து யோசிச்சுக்குங்க அப்படின்ட்டு. நீங்க எல்லாம் யோசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அந்த கஷ்டங்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் இவங்களோட கஷ்டத்தை பார்த்தீங்க, அதுக்கான ஆன்சரையும் அங்கேயே சொல்லுங்க, எது கஷ்டம் அப்படின்ட்டு. வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எங்கேயுமே இல்லைங்க, நம்மள்ட்ட மட்டும்தான் இருக்கு. என்னைக்கு நம்ம எதையும் கஷ்டம் அப்படிங்கிற நினைக்காம ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணும் அப்படின்ட்டு ஃபுல்லா இறங்கி அதுக்கான விஷயத்த நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பவே அது வந்து கஷ்டம் ஆகாது. அது வந்து நம்ம வாழ்க்கை. நம்ம வந்து பழகிக்கணும். அந்த கஷ்டத்தை அனுபவிச்சா தான் கடைசியில சந்தோஷமா இருக்க முடியும். இந்த ஒரு வீடியோ உங்க எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.